அடுத்து 6வது குறள். காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். மன்னன் காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேல் நிலம் மீக்கூறும் என்று மாற்றி போடுங்கள். காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேல் நிலம் மீக்கூறும். மன்னன் காட்சிக்கு எளியன், மன்னன் என்பதை முன்னாலே போட்டு மன்னன் காட்சிக்கு எளியன் பொருள் தெளிவாக புரியும். 6வது சீராக உள்ள மன்னன் என்பதை முதலிலே மன்னன் காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேல், ரெண்டே கருத்து. மன்னன் அதாவது அரசாள்பவர், காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லனேல் நிலம் மீக்கூறும், பேசப்படும். அந்த ஆட்சியாளனுடைய நாடு உலகம் முழுமையும் பேசப்படும். ஓமாந்தூர் ராமசாமி என்று ஒரு பெருமகனார் இருந்தார். காமராஜருக்கு முன்னாலே ராஜகோபாலாச்சாரி, ராஜகோபாலாச்சாரியாருக்கு முன்னாலே குமாரசாமி, குமாரசாமிக்கு முன்னாலே ஓமாந்தூர் ராமசாமி. அவரை அனைவரும் எளிதில் சென்று பார்க்க முடியும். ஒரு முறை அவருடைய தோட்டத்திலே அரசினுடைய வேளாண் துறை வாகனம் நின்று கொண்டிருந்தது. அங்கிருக்கிற பணியாளர்களிடம், அப்பொழுதுதான் அவர் டெல்லி சென்று 4 நாள் கழித்து வந்திருக்கிறார், இந்த வாகனம் எப்படி இங்க வந்தது என்று கேட்கிறார். அவருடைய தம்பி, ஓமாந்தூராருடைய தம்பி. அந்த பணியாளர் சொல்கிறார், நம்ம தம்பி. எப்படி பாருங்க, உங்க தம்பி எனக்கும் தம்பி, நம்ம தம்பி வேளாண் வேலைக்காக அது எப்படி வாடகைக்கு எடுத்து கொண்டு வந்திருக்கிறார், அரசிடம் வாடகை செலுத்தி எடுத்து வந்திருக்கிறார். 4 நாள்கள் அது ஏன் இங்கே 4 நாட்களாக நிற்கிறது, நம்முடைய நிலத்திற்கு ஒரு நாளிலே வேலையை முடித்து விடலாமே என்கிற போது அது பழுதாகிவிட்டது என்று சொன்னார். முதலமைச்சராக இருக்கிற ராமசாமி சொன்னார், 4 நாள்களுக்கும் உரிய தொகையை அரசுக்கு செலுத்த வேண்டும். அந்த வேளாண் அதிகாரியை அழைத்து வந்து இந்த 4 நாள்களுக்கு என்ன வாடகையோ அதை தன் தம்பியிடம் வசூல் செய்யுங்கள் என்று சொன்னார். காட்சிக்கு எளியன் கடிஞ்சொல்லன் அல்லன், ஆனால் மென்மையாக அதை தண்டிக்கிறார். நினைத்து பாருங்கள். அடுத்து காமராசர், இவர்களெல்லாம் பேசக்கூடிய ஒரு பொற்காலம். 2 மாணவர்கள் அவருடைய இருப்பிடத்திற்கு வருகிறார்கள். பணியாளர் உள்ளே விடவில்லை. அவர்கள் திரும்ப திரும்ப வாதிடுகிறார்கள், கண்டிப்பாக முதல்வரை பார்க்க வேண்டும். இவர்களோ சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள். இந்த ஒலி கேட்டு உள்ளே இருந்து காமராசர் வெளியே வருகிறார். என்ன என்று கேட்கிற போது, 2 மாணவர்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள், அவர்களை நான் தடுத்து நிறுத்து, உள்ளே விடு என்று சொல்கிறார். என்ன விஷயம் என்று கேட்கிறார். அவர்கள் என்னுடைய அண்ணனுக்கு பணம் கட்ட வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் தேர்வு எழுத முடியாது, எங்களுடைய தாயார் உங்களை பார்த்து வர சொன்னார் என்று அந்த 2 குழந்தைகள் சொல்லுகிறார்கள். எவ்வளவு பணம் என்று கேட்கிறார். ஒரு 22 ரூபாய். பள்ளி இறுதி வகுப்பு, இப்பெல்லாம் அதை எடுத்துட்டாங்க. 10ஆம் வகுப்பு பள்ளி இறுதி வகுப்புக்கு தேர்வுக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை. அவர் பணத்தை எடுத்து கொடுக்கிறார். மகிழ்ச்சியாக வாங்கி சென்று பணத்தை கட்டிவிட்டு மறுநாள் காலையும் வருகிறார்கள். நேற்றுதான் வந்து பணம் வாங்கி கொண்டு போனீர்களே, இன்று ஏன் வந்தீர்கள் என்று அந்த காவலர் கேட்கிறார். நாங்கள் தேர்வுக்கு எங்க அண்ணனுக்கு பணம் கட்டிவிட்டோம், அந்த ரசீதை ஐயாவிடம் காட்டி செல்ல வந்தோம் என்று. அதற்குள் அவரே வெளியே வந்து பார்த்துவிட்டு அவருடைய நேர்மையை பாராட்டுகிறார். குடிமக்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆட்சியாளர் மட்டும் நேர்மையாக இருந்தால் பத்தாது, குடிமக்களும் நேர்மையாளராக இருக்க வேண்டும். அது அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த பெற்றோர் விதைத்திருக்கிறார்கள் என்பதை கண்டு மகிழ்ந்தார். இதான் காட்சிக்கு எளியன். கடிஞ்சொல் அல்லனேல் இந்த நிலம் மீக்கூறும், பெருமையாக பேசப்படும் என்று பொருள். காட்சிக்கு எளியன், மன்னன் காட்சிக்கு எளியன்.
மன்னன் கடுஞ்சொல்லன் அல்லன் அல்லனேல் மன்னன் நிலம் மீக்கூறும். அவன் ஆளுகிற ஆட்சி, அவனுடைய தரம், அவனுடைய நாடு உலகம் முழுவதும் பேசப்படும். இவ்வளவு அழகாக ஒரு ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த இறைமாட்சியில், அதான் இறைமாட்சி, அரசியல் சிறப்பு என்று அதற்கு பொருள் என்று கூறுகிறார். மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகள் நெறி தாம் வாய்ந்தனரே என்று புறநானூறும் கூறும். தன்னுடைய புகழை நிலை நிறுத்திவிட்டுதான் ஒரு மன்னன் மாள வேண்டும். அந்த அளவுக்கு அவனுடைய ஆட்சி சிறக்க வேண்டும். நாம் சிலருடைய காலத்தை 4வது 5வது நூற்றாண்டுகளிலே 3 4 இது ஒரு 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 கருப்பு காலம் என்று நாம் சொல்கிறோமே. சிலருடைய ஆட்சி, ராஜராஜனுடைய ஆட்சி போன்றவற்றை பொற்காலம் என்று சொல்கிறோமே. அதுபோல் தன்னுடைய புகழை நிலைநிறுத்திவிட்டு, தன்னுடைய சாதனைகளால் நிலைநிறுத்திவிட்டு செல்ல வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அப்படி இல்லை என்றால் என்ன ஆகும்? அது கொடுங்கோன்மையிலே சொல்லப் போகிறார். நாம் அங்கே பார்ப்போம். 556வது குறளிலே மன்னர்க்கு மன்னுதல் செங்கோல் அகுதின்றேல், மன்னர்க்கு மன்னுதல் செங்கோன்மை. ஒரு மன்னனுடைய ஆட்சி செங்கோலின் வழி நிற்க வேண்டும். நீதி தவறாமல், நீதி நெறி தவறாமல், அதான் செங்கோன்மை. நீதி நெறி தவறாமல் மன்னருக்கு மன்னுதல் செங்கோன்மை. இது கொடுங்கோன்மையிலே சொல்லப்படுகிற குறள். மன்னருக்கு மன்னுதல் செங்கோன்மை அகுதின்றேல் என தலைப்பு என்ன? கொடுங்கோன்மை. அகுதி இன்றேல் மன்னாவாம் மன்னருக்கு ஒளி. அவருடைய ஆட்சி சிறக்காது, சிறப்படையாது, குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிவிடும் என்பதை கொடுங்கோன்மை என்கிற குரலிலே வைத்திருக்கிறார். காட்சிக்கு எளியோன், ஆள்வோன், ஆளப்படுவோர் விரும்பிய ஒதில் இடமோ தடையோ இல்லாமல் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெற வேண்டும். வாக்களித்தவருக்கு அதுதான் அவர் செய்கிற உதவி. கடுஞ்சொல்லும் சொல்லக்கூடாது. காண வந்தோர் வருந்தத்தக்க அளவுக்கு அவருடைய மனம் புண்படுகிற மாதிரியும் பேசக்கூடாது. அவருடைய கோரிக்கை தவறானதாக கூட இருக்கலாம். அதை தெளிவாக எடுத்து காட்டுகிற திறன் இருக்க வேண்டும் ஆட்சியாளருக்கு. நீங்கள் இப்படி செய்யலாம் என்று அவரை மாற்றி யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கடுஞ்சொல்லன் அல்லனாக இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு, கண்ணகியின் தோற்றம் கொடுமை. பாண்டியன் அரசாட்சிக்கு வருகின்ற அந்த காலகட்டத்தில் சொல்லோ கடுமை. எரிமலையால் வெடிக்கிறது அவள் சொற்கள். அவன் கேட்கிறான், கடுஞ்சொல்லால் கேட்கவில்லை, அவள்தான் கடுஞ்சொல்லால் கேட்கிறாள். அவளுடைய தோற்றம் கொடுமையாக இருந்தது, அவளுடைய சொல்லும் கடுமை. தேராமன்னான உருப்படாதவனே என்று அர்த்தம். ஆராயாது தீர்ப்பு சொல்லுகிற மன்னனே என்று ஒரு பொருள். தேராமன்னா, நீ உருப்புடியா என்று பொருள். மக்கள் வழக்கிலே சொல்ல போனான். இப்படி கொடுமையான சொற்கள் அவளுடைய வாயிலிருந்து உதிர்க்கப்படுகிறது. அவள் அந்த அந்த மெய்ப்பாடுகளால் எரிமலையாக வெடிக்கிறாள். ஏனென்றால் மிகவும் பாதிக்கப்பட்டவள். இந்த 3 செய்தியை மனதிலே நிறுத்துங்கள். மன்னன் கேட்கிறான், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய், யாரையோ நீ மடக்கொடியோய் என்று மிக மெல்லிய குரலிலே கேட்கிறான் பாண்டியன். கண்ணகியோ சீற்றத்தின் உச்சத்தில், தேராமன்னா செப்போது உடையேன் என கடுமையாக, நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி. அது நிறைய பெரிய வசனம். அவருடைய புகார் நகரத்தை பற்றியும் சோழ நாட்டினுடைய பெருமையை பற்றியும் அந்த செங்கோன்மையை பற்றியெல்லாம் எல்லாம் அங்கிருந்த அரசனை பற்றியெல்லாம் பெரிய நீண்ட செய்தி அது. நான் அந்த கடைசி கட்டத்திற்கு மட்டும் வந்து விடுகிறேன். நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் என்கிறார்.
அவன் சாப்பிட்டா மென்மையாக கேட்கிறான். கடுஞ்சொல்லன் அல்லன் என்று சொன்னமல்லவா, பெண்ணனங்கே உரைத்தது செவ்வை நன்மொழி என்றே சொல்கிறான் மன்னன். காட்சிக்கு எளிமை, கடுஞ்சொல் இன்மை என்பதற்கு இதனினும் மேம்பட்ட சான்று என்ன வேண்டும்? அடுத்து 7ஆம் குறள். என் சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. என் சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு. இரக்கமுடையதாய், குற்றமற்றதாய், மென்மையதாய் அமைவதே என் சொல். வேண்டத்தக்கார்க்கு வேண்டுவ வழங்கி காக்க வல்ல ஆள்பவனுக்கு ஈத்தளிக்க என்பது ஈதலும் அழித்தலும் ஆகிய இரண்டையும் குறிக்கிறது என்பதை இந்த குறள் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தார், நாட்டினர் என் சொல் மக்களை பயப்படுத்தும், ஈகை மக்களை வளப்படுத்தும், அழித்தல் அதாவது கொடை மக்களை உளப்படுத்தும். இந்த மூன்றையும் நன்றாக நினைவில் இருத்த வேண்டும். என் சொல் மக்களை பயப்படுத்தும், ஈகை மக்களை வளப்படுத்தும், அழித்தல் அதாவது காப்பாற்றுதல் மக்களை உளப்படுத்தும். அழித்தல் என்றால் சிறப்புடையத்தை போட்டு விடக்கூடாது. அழித்தல் என்ற அந்த உச்சரிப்பிலே சரியாக இருக்க வேண்டும். அதனால் அவன் சொல்லியவாறு செயலாக்கம் பெற்று அவன் கண்ணுறக் கண்டும் செவியுறக் கேட்டும் உளங்கொல நிறைந்தும் இறைமாட்சியாக திகழ்வான். இவ்வாறு செய்தால், இந்த 3 மாதிரியும் செய்தால் அவன் இப்படி விளங்குவான். இதை அறநெறிச்சாரம் மிக அழகாக சொல்கிறது. என் சொல் விளைநிலமா, ஈதலே வித்தாக, வன் சொல் களை கட்டு, வாய்மை எரு அட்டி, அன்பு நீர் பாய்ச்சி, அறக்கதிர் என்பதொரு பைங்கூழ் சிறுகாலை செய். இதை அறநெறிச்சாரத்தில் 16வது பாடல் முனைப்பாடியார் எழுதியது. விளை நிலம் தொட்டு விளைவுகான் வரை அருமையாக உருவகத்தில் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. விளை நிலம் தொட்டு விளைவுகான் வரை, கதிர் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த காட்சியின் மூலமாக ஒரு ஆட்சியாளனுக்கு செய்கிறார் அறநெறிச்சாரத்தினுடைய ஆசிரியர் முனைப்பாடியார். என் சொல் விளை நிலமா, ஈதலே வித்தாக, இதெல்லாம் பொருள் சொல்ல வேண்டியது அப்படியே இருக்கு பாருங்க. என் சொல் விளை நிலமா, ஈதலே வித்தாக, வித்துன விதை, வன் சொல் களை கட்டு, களை எடுப்போமெல்லாம் பயிருக்கு கிடையாது, அதுபோல் அவனுடைய வாயிலிருந்து வருகிற கொடிய சொற்களை நீக்கிவிட்டு, அதான் வன்கள் களை கட்டு, வன் சொல் களை கட்டு, வாய்மை எரு அட்டி, வாய்மை என்கிற எருவன போட்டு, அன்பு என்கிற நீரினை பாய்ச்சி, அறக்கதிர் என்பதோர் பைங்கூழ் சிறுகாலை செய் என்று மிக அற்புதமாக, அழகாக, தெளிவாக, சிறப்பாக அறநெறிச்சாரத்திலே ஒரு அரசன் எப்படி மக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும், ஆட்சி புரிய வேண்டும் என்பதை இந்த உருவகத்தின் மூலமாக சொல்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் குறளை பாருங்கள். என் சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கட்டணைத்து உலகம். அடுத்து 8வது குறள். இறைமாட்சியிலே இறை என்று வரும் குறள். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நாட்டு மக்கள் அனைவரும் ஒப்புரவாகும், ஒன்றுபட்டும் எளிதொரு நல்வாழ்வு வாழ்வதற்கு சான்றோரால் வகுக்கப்பட்ட முறைமை தவறாமல் ஆட்சி செய்து மக்களை காக்கும் ஆள்பவன் அவன் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாய்த்த கண் கண்ட இறைவன் என்றே நெஞ்சில் வைத்து போற்றப்படுபவன் ஆவான். இறை வாழ்வர் என்பாரும் தாம் உணர்ந்ததை அன்றி பிறர் கண்ணில் காண காட்டினாலே. பெருமான்
நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தரணம் இதுவே என்று வள்ளலார் தாம் உணர்ந்த உணர்வை காட்டினாரே அல்லாமல் கண்கான் பொருளாக காட்டினார் அல்லர். தவப்பேற்றாளர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உணர்ந்து விவேகானந்தர் உணரக் காட்டியதல்லாமல் உலகில் உழவ காட்டினார் அல்லர். திருவள்ளுவரும் இறை எண்ணாது இறை என்று வைக்கப்படும் என்று கூறியதால் இறைநிலை வெளிப்படு நிலை என்று இறைமை உடையார் வழியாக அருளி செயல் புரிதலும் ஆக்கம் விளைத்தலும் இறை என்று வைக்கப்படுகின்றது. கடவுளே வந்து உதவியது போல என்று சொல்வார்கள். ஒருவர் உதவியதை தக்க காலத்தில் தக்க நேரத்தில் அவருக்கு என்ன தேவையோ அதை உதவுகிற போது கடவுளே வந்து உதவியதை போல என்று சொல்வார்கள். தெய்வமே வந்து உற்றது போல என்று சொல்வார்கள். உங்களை கண்டது கடவுளை கண்டது போல என்று மக்கள் சொல்வார்கள். காட்சி அளவை பொருள் அல்லாத கருதல் அளவை பொருளாம். சான்றோர் வகுத்த நெறிப்படி ஆட்சி செய்பவன் மக்களால் இறைநடையனாக எண்ணப்படுவான் என்பதை இந்த குறள் மூலமாக முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிற குறள் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். ஒருக்கை பாண்டியன் என்று ஒருவன் பாண்டி நாட்டிலே இருந்தான். அவன் அந்த கதை உங்களுக்கு தெரியும், குழந்தைகளுக்கும் தெரிந்த கதைதான். அவன் ஒரு நாள் அந்த வீட்டிலே இருக்கிற தலைமகன் வெளியூர் செல்கிற போது நான் என்ன செய்வேன் என்று தலைவி கேட்கிற போது பாண்டியன் அரசு உன்னை காக்கும் என்று சொல்கிறான். இதை கேள்வியுற்று மகிழ்ந்து செல்கிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டை காப்பது தன் கடமை என்று மாறு வேடத்தில் உழவுகிறான். அப்படி உழவிக் கொண்டிருந்த பாண்டியன் ஒரு நாள் அந்த வீட்டிலே ஒரு ஆண் குரல் கேட்பதை கேட்டு கதவை தட்டி விடுகிறான். ஒரு வீட்டில் தட்டினால் அவர்களுக்கு ஆபத்து என்று அந்த தெருவிலே உள்ள அத்தனை வீடுகளையும் தட்டிவிட்டு சென்று விடுகிறான். இது வரலாற்று கதை. மறுநாள் அரசவை கூடுகிறது. எல்லோரும் வந்து முறையிடுகிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று. நீங்கள் சொல்லுகிற அவரை நான் பிடித்து விட்டேன், என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் ஒருமித்த குரலிலே உணர்ச்சி வசப்பட்டு அவனுடைய கையை தட்டி அவனுடைய கையை வெட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். வாளை உருவினான், வெட்டினான் என்பது வரலாறு. இதுதான் முறை செய்தல். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அவன் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை என்றாலும் அரசு காக்கப்படவில்லை என்கிற எண்ணம் அவனுடைய ஒரு குடிமகனுடைய மனதிலே உதித்துவிடக் கூடாது என்பதனாலே அவன் தன்னையும் தன்னுடைய நாட்டையும் தன்னுடைய மக்களையும் எப்படி காக்கிறான் என்பது உலகத்திற்கு இன்று வரை சொல்லப்படுகிற செய்தியாக இருப்பதனாலேதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறைவனை போல இறைவன் எங்கும் நிறைந்தவனாக காணப்படுகிறான். அதுபோல் அரசாட்சி புரிகின்ற அந்த தலைவன் அந்த நாடு முழுமையும் அனைவரையும் காப்பாற்றுகிற எங்கும் நிறைந்தவனாக, எந்த ஒரு செய்தியானாலும் எந்த ஒரு மூலையில் நடப்பதானாலும் அந்த செயல் ஆட்சியாளனுடைய காதுக்கு உடனே எட்டப்பட வேண்டும் என்பதுதான் கருத்து. அது எட்டப்படவில்லை என்றால் எதிர்கட்சிக்காரர்கள் கேள்வி கேட்பார்கள் என்பதனாலே எந்த ஒரு துயரமோ துன்பமோ அல்லலோ மக்களுக்கு ஏற்பட்டால் அடுத்த நொடியே அதே நொடியிலேயே அவனுக்கு தெரிந்துவிட வேண்டும். இவ்வளவு வசதிகள் பெற்ற இந்த நாளிலேயே அப்படி இருக்கிறது என்றால் இந்த வசதிகள்லாம் இல்லாத காலத்திலேயும் அவனுக்கு இது மாதிரி இருந்தது என்பதை நம்முடைய இலக்கியங்கள் பகர்வதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். 9வது குறள். செவி கைப்ப
சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. கவிகை என்பது அவனுடைய ஆட்சி குடை கீழ் தங்குகிற உலகு என்றால் மக்கள் என்று பொருள். செவி கைப்ப சொற்பொருக்கும், காது கூசுகிற மாதிரி இந்த அரசன் என்ன செய்து விட்டான், இந்த ஆட்சியாளர் என்ன செய்து விட்டார் என்று காதுகள் எல்லாம் கூசுகிற மாதிரி. அதான் கைப்ப. ஒரு பண்டத்தில் உப்பு அதிகமாக இருந்தால் அதை உப்பு கைக்கிறதுன்னு சொல்லுவோம். அது மாதிரி அது வாயில வைக்க முடியாது. அதுபோல செவியில ஏற முடியாத அளவுக்கு தாறுமாறாக பேசுவதை எல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொள்ளுகிற பண்பு ஆட்சியாளருக்கு இருக்க வேண்டும். 2 மடங்கு 3 மடங்கு என்று அதிகமாக வசைபாடினாலும் அதை கேட்டுக்கொள்கிற தன்மை இருக்க வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக விளக்குகிறார். கடுஞ்சொல், காதால் கேட்டு பொறுக்க முடியாத சொல்லை அவலமும் அல்லலும் பட்டவர் வந்து சொன்னாரேனினும் முன்னரும் கடுஞ்சொல் சொல்லாதான் என்றார். காட்சி கிளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல்னு பார்த்தோம் இல்லையா 6வது குறள்ல. கடுஞ்சொல்லன் அல்லனேல், அவன் கடுஞ்சொல் சொல்லக்கூடாது. அவன் குடையின் கீழ் வாழ்கிற மக்கள் கடும் சொல் சொல்லலாம். அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை அரசன் செய்யவில்லை என்றால், ஆட்சியாளன் செய்யவில்லை என்றால், அந்த கோபத்தில், ஏனென்றால் அவன் வரி செலுத்துகிறான். ஆட்சி சிறப்பாக நடைபெறுவதற்கான வரியினை பல்வேறு வகைகளில் குடிமக்கள் செலுத்துகிறார்கள். அது தனக்கானது நடைபெறவில்லை என்று சொன்னால் மக்கள் கொந்தளிக்கத்தான் செய்வார்கள் என்பதை திருவள்ளுவர் அப்பொழுதே சொல்லியிருக்கிறார். ஆகையினால மிகவும் எச்சரிக்கையோடு ஆட்சி புரிய வேண்டும் என்பது ஆட்சியாளருக்கு வழங்கப்பட்ட கட்டளை. துன்பம், துயரம், வறுமை, பகைமை முதலாம் வெம்மை எதுவும் சாராமல் வாழ வேண்டும். மக்களுக்கு தன்னிழல் செய்யும் அடையாளமாக எடுக்கப்பட்ட அரசின் கீழ் அவன் நாட்டு மக்கள் அனைவரும் அமைந்து தங்குவர். இந்த குறளுக்கு 447, 448 என்கிற 2 குறள்களையும் இணைத்து பார்க்க வேண்டும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரில் ஆணும் கெடும் என்கிற குறளும், இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை ஆரே கெடுக்கும் தகைமையவர் என்கிற 447, 448வது குறள்களை இணைத்து பார்க்க வேண்டும். அதுல பெரியாரை துணைக்கோடல், பெரியார் என்பவர் சான்றோர், சான்றோரை துணைக்கோடல் என்பது அதற்கு பொருள். அந்த தலைப்புக்கு அவரு இடித்து சொல்லுகிறார் என்றால் கடுமையாக சொல்லுகிறார். இப்ப அதியமான் மீது தொண்டமான் படையெடுக்க போனா, அப்ப இதை அறிந்து 2 பக்கமும் பாதிப்பு ஏற்படும், இவர்களுடைய பகைமையினாலே பொதுமக்கள் 2 பக்கத்திலும் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று ஔவையார் அஞ்சினார். அதியமானுடைய வீரம் ஔவைக்கு தெரியும். நேராக தொண்டைமானிடம் சென்றார். அவன் அதியமானுக்கு இந்த அம்மையார் நெருக்கமானவர் என்பதை அறிவான். அதனால் தன்னுடைய படைக்கல குட்டி, வால், வில், வேல் போன்றவையற்றையெல்லாம் அந்த அம்மையாரை அழைத்து கொண்டு பெருமையாக காட்டினான். நான் இவ்வளவு ஆயுதங்களை வைத்திருக்கிறேன், அவனை ஒழுங்கா இருக்க சொல் என்று கொண்டு போய் காட்டினான். அந்த அம்மா வஞ்ச புகழ்ச்சியாக, நல்லது ஏ தொண்டமான், ரொம்ப அருமையாக உன்னுடைய கருவிகளை, படைக்கல கருவிகளை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறாய். நெய் பூசப்பட்டு, இந்த எண்ணெயைத்தான் நெய்யின்வாங்க அந்த காலத்துல, அந்த நெய் பூசப்பட்டு நன்றாக கூர் பொருந்திய வேல் ஆயுதங்களை எல்லாம் நீ பாதுகாப்பாக வைத்திருக்கிறாய். ஆனால் அதியமானிடம் இது மாதிரி
ஆயுதங்கள் எல்லாம் இருக்காது. அவனிடம் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் கொல்லன் பற்றையில் சரி செய்யப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் அவன் அடிக்கடி போர் செய்பவன். அந்த போரினாலே அந்த படைக்கலங்கள் எல்லாம் நசுக்கப்பட்டு அவற்றை சரி செய்வதற்காக கொல்லன் பற்றையிலே கிடக்கின்றன என்பதை நாசுக்காக அந்த அம்மையார் சொல்லுகிறார். இது ஒரு வகையான இடித்துரைத்தல். கோப்பெருஞ்சோழனுடைய பிள்ளைகள் நம்ம அப்பாவே 50 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறார், நமக்கு எப்போது ஆட்சி கிடைக்கும், நாம் வளர்ந்து 20 ஆண்டுகளாகிவிட்டது என்று சொல்லி ஆட்சியை தந்தையிடமிருந்து கைப்பற்ற வேண்டும் என்று கோப்பெருஞ்சோழனுடைய பிள்ளைகள் நினைத்தார்கள். அப்பொழுது அங்கே ஒரு புலவர் தோன்றி இவனும் போருக்கு தயாராகிவிட்டான் தன்னுடைய மக்கள் மீது. அப்பொழுது அந்த புலவர் போய் சொன்னார், ஐயா, நீ உன்னுடைய காலத்திற்கு பிறகு இந்த ஆட்சியை யாரிடம் கொடுக்க போகிறாய்? வழி வழியாக முறையாக மன்னராட்சியிலே உன்னுடைய பிள்ளைகளுக்குத்தான் போய் சேரப்போகிறது. நீ நீண்ட காலம் நன்றாக ஆட்சி புரிந்து விட்டாய். ஆகவே நீ அதை இப்பொழுதே கொடுத்து விட்டு போக வேண்டியது தானே. எதற்கு உன்னுடைய பிள்ளைகளிடம் சண்டை போட்டு வேறு யாருக்கு இந்த ஆட்சியை கொடுக்க போகிறாய் என்று இடித்துரைத்தார். அதான் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரில் ஆணும் கெடும். இவர் இன்னொரு புலவர் போய் தூண்டி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, உன் பசங்களே உன்னை எதுக்குறானா, போடு பார்த்துக்கலாம் அப்படின்னா அது என்ன ஆகும்? அது மாதிரி இல்லாம அவர்கள் சான்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? இடித்துரைக்கிறார்கள். மன்னாணி செய்வது தவறு என்று சான்றோர்களால் தான் சொல்ல முடியும். எந்த காலத்திலும் சான்றோர்கள் அச்சப்படலாகாது. ஆட்சி தவறான முறையில் சென்று கொண்டிருந்தால் அதை இடித்து சொல்வதற்குரிய வல்லமை சான்றோர்கள் பெரியோர்களுக்குத்தான் உண்டு. அதான் செவி கைப்ப அப்படின்னார் திருவள்ளுவர். செவி கைப்ப சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அந்த மக்கள் புண்ணியம் செய்தவர்கள். 10 கொடை அழி செங்கோல் குடி ஓம்பல் 4ம் உடையானாம் வேந்தற்கு ஒளி. அரசன் என்ன செய்யக்கூடாதுன்னா, இவன் இளையவன், என்னோட இளையவன் என்றோ தகுதி குறைந்தவன் என்றோ பார்க்காமல் அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசரை எமக்கு இளையவர், எமக்கு இன்ன முறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும் என்பது கருத்து. இதுல கொடை என்பது 23வது அதிகாரம், அழி என்பது 25 அருளுடைமை. அழி என்பது அருள் செலுத்துவதற்கு அழி என்று பொருள். செங்கோல் என்பது 55வது அதிகாரம். குடி ஓம்பல் என்பது 57, 58 வெறுவந்த செய்யாமைய கண்ணோட்டம். குடி ஓம்பல் அவனுடைய பார்வை தண்ணியதாக இருக்க வேண்டும். கண்ணோட்டம் என்றால் இரக்கம் என்று பொருள். அருளுடைமை கூட இரக்கம் தான். இதாலும் கண்ணோட்டத்தை தனியாக 58வது அதிகாரத்திலே சொல்லுகிறார். அதனுடைய கருத்துகள் இதை ஒப்ப இருந்தாலும் அந்த பார்வை வேறு. இப்ப இங்க எத்தனை இந்த பாருங்க, 1, 2, 3 சீர்கள்ல 3 சீர்கள்ல 5 அதிகாரங்களை 50 குறள்களோடு இணைத்து பார்க்க சொல்லி இருக்கிற இந்த குறள். 23 கொடை, அழி என்பது 25 அருளுடைமை, செங்கோல் என்பது 55 செங்கோன்மை, குடி ஓம்பல் என்பது வெறுவந்த செய்யாமையும் 58 கண்ணோட்டமும் வருகிறது. இன்னும் கூட சொல்ல போனால் பின்னாலே குடிமை குடி செயல் வகை என்கிற 96, 103 குடி செயல் வகை 103, குடிமை என்பது 96. இந்த இரண்டையும் சேர்த்தால் 70 குறள்களை இந்த ஒரு குறளோடு இணைத்து பார்க்க சொல்லுகிறார் திருவள்ளுவர். நம்ம இதுக்கு மட்டும் அப்படியே பொருள் சொல்லிட்டு போயிடுவோம். இப்ப தேர்வு கண்ணோட்டத்துல வேறு, நாம் சொல்வது வேறு. இது முழுக்க முழுக்க இதை தெளிவாக ஒரு ஆட்சியாளன் இந்த ஒரு குறளை படித்து விட்டாலே போதும். இந்த ஒரு குறளுக்கான விளக்கம்
7 அதிகாரங்களோடு தொடர்புடையது, வேறு 70 குறள்களோடு தொடர்புடையது என்பதை ஒரு ஆட்சியாளன் இந்த 390வது குறள் இறைமாட்சியினுடைய இந்த ஒரு குறளை உள்வாங்கிக் கொண்டால் ஆட்சியானது மிக சிறப்பாக இருக்கும். அதை சான்றோர்கள் தான் ஆட்சியாளருக்கு உணர்த்த வேண்டும் என்பதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். கொடை, அழி, செங்கோல், குடி ஓம்பல் 4ம் இப்படி சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. அதுல என்ன பண்ணியிருப்பான், கொடையளி என்று ஒன்றாக போட்டிருப்பார் அந்த பதிப்பித்தவர்கள். அது அப்படிதான் முறை, அதுதான் செய்யலுடைய இலக்கணம். கொடையளி என்று படித்தால் அவர்களுக்கு பொருள் விளங்காது. கொடை ஈகை, அழி இரக்கம், அருளுடைமை என்று அதை 2ஆக பிரித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். 4ம் என்று அவன் கையை காட்ட வேண்டும். அப்பதான் அந்த பொருள் அந்த குறளுக்குள்ளேயே இருக்கிறது என்பதை அவன் தெரிந்து கொள்ள முடியும், தெளிந்து அறிந்து கொள்ள முடியும். கொடை, அழி, செங்கோல், குடி ஓம்பல் 4ம் உடையானாம் வேந்தற்கு ஒளி, அவன் 1000 ஞாயிற்றின் ஒளி போன்ற ஆட்சியாளனாக இருப்பான் என்பதை இந்த குறள் மூலமாக திருவள்ளுவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த 39வது அதிகாரத்திற்கு உள்ள நிறைவு செய்தி நன்னெறியில் ஆள்பவன் நல்ல தலைவன் என்கிற செய்தியை கரும்பலகையில் பாருங்கள்.